அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏகாதசி. ஏகாதசி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்கள்ல வரும் 11வது திதி. இந்த நாள் பார்த்தீங்களா, மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது. மேலுமே ஏகாதசி விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவதனால நமக்கு பல நன்மைகளை அடைய முடியும். ஏகாதசி திதியில பார்த்தீங்களா, மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் அவங்களோட அருள் ஆனது முழுமையாக கிடைக்கும். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டாலே நம்மளோட வாழ்வில் உள்ள பாவங்கள் மற்றும் கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும். ஏகாதசி விரதம் பார்த்தீங்கன்னா முறையாக கடைபிடிப்பவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. மேலுமே இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த ஏகாதசி விரதத்தை யார் யாரெல்லாம் மேற்கொள்ளலாம், இதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். கீழே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அற்புதம் வாய்ந்த இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையுமே தீரும். அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி விரதம் பார்த்திங்களா, உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை கொடுக்கும். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. ஏகாதசி விரதம் இருப்பவங்க அந்த நாளில் பார்த்திங்களா உணவு உட்கொள்ளாமல் அல்லது ஒருவேளை மட்டுமாவது உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம். விஷ்ணுவோட மந்திரங்களை ஜெபித்து அவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி துளசி இலைகளை உணவுல சேர்த்து கொள்றதும் ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. மார்கழி மாதத்துல வரும் ஏகாதசி மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது. இது பார்த்தீங்களா வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் சொர்க்க வாசலானது திறக்கப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருந்து வருது. மேலுமே இந்த ஆடி மாதத்தில் வரும் ஏகாதசி பார்த்தீங்களா காமிகா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் அஸ்வமேதா யாகம் செஞ்ச பலனானது முழுமையாக நமக்கு கிடைக்கும். மேலுமே மார்கழி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் தான் ஏகாதசி விரதம் முதல்ல தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏகாதசி திதியில மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் பல மகிழ்ச்சியோ அமைதி மற்றும் வளத்தையும் நம்மளால பெற முடியும். இந்த அற்புதம் நிறைந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியானது 4/8/2025 இது ஆடி மாதம் 19ஆம் நாளும் திங்கட்கிழமையும் ஆகும். இது விஸ்வாவசு வருடத்தோட ஆடி மாதம். இன்றைய பஞ்சாங்கத்தின்படி தசமி திதி பார்த்திங்களா காலையில் 11:45 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு ஏகாதசி திதியானது தொடங்கிறது. நட்சத்திரம் அனுஷம் காலை 9:10 மணி வரைக்குமே உள்ளதுங்க. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வரும். சித்த யோகமும் நாள் முழுவதுமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் நம்ம ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுவதனால பல நன்மைகள் நமக்கு கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. மேலுமே ஏகாதசி விரதம் அனைத்து விதமான பாவங்களையும் கர்ம வினைகளையுமே நீக்கக்கூடியதாக சொல்லப்படுது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே நீக்கி பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவித்து மோட்சத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு விரதமாகும். அதனால தான் ஏகாதசி விரதம் பார்த்திங்களா அனைத்து விதங்களிலுமே உயர்வான மிகவும் முக்கியமான விரத நாளாகவும் பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் ஏகாதசி விரதம் இருப்பவங்களுக்காக விரத நாட்கள் ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் விரதம் இருந்தாலே நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்குவதாகவும் சொல்லப்படுது. விரதங்களிலேயே மிகவும் புண்ணிய பலன்களை தரும் விரதமாக சொல்லப்படுவது ஏகாதசி விரதம். பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான ஏகாதசி விரதத்தை எவர் ஒருவர் தவறாமல் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட அருளோட வைகுண்ட பதவியுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருந்து வருது. அதே மாதிரி பார்த்திங்களா ஏகாதசி தினத்தன்னைக்கு உணவு தண்ணீர் எல்லாமே நீங்கள் தவிர்த்து முழு நாளுமே பெருமாளோட மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு
ஏகாதசிக்க மறுநாள் துவாதசி அன்று 3/4 நேரம் கழிந்த பிறகு பராணை செய்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்கிறதுனால பெருமாளோட திருவடிகளை அடைய முடியும் என்பதும் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது. மாதத்திற்கு 2 முறை என வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசி விரத நாட்களுமே வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்குமே தனித்தனி பெயரும் தனித்தனி சிறப்பும் தனித்தனி பலனுமே இருக்குங்க. வருடத்தில் வரும் 24 ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியலனாலும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் ஏகாதசி இன்னைக்கு மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்தாலே அனைத்து ஏகாதசிகளிலுமே விரதம் இருந்த பலனானது உங்களுக்கு கிடைக்கும். ஏகாதசி இன்னைக்கும் பார்த்தீங்களா விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் அன்றைய தினத்தில் பெருமாளோட திருநாமங்களை சொல்வதும் அவரை மனதார நினைத்து நீங்கள் வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே தானங்கள் செய்வதும் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனானது நமக்கு கிடைக்கும். 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு மாதமே நம்ம ஏகாதசி விரதம் வருகிறது. இதில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஏகாதசி தாக சொல்லப்படுது. ஏகாதசி விரதங்களில் ஒவ்வொரு விரதமுமே ஒவ்வொரு அற்புதமான பலனை தரக்கூடியது. அதிலுமே குறிப்பாக ஆடி மாதத்தின் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்திங்களா பெருமாளையும் அம்பிகையும் மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபட்டாலே அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அளவில்லாத பயன்கள் பலவற்றையும் அருளக்கூடியது தான் அற்புதமான ஏகாதசி விரதமாக புத்திர ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் நீங்கள் வழிபடுவது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசி என்றும் சிரணவ மாதத்தில் வரும் ஏகாதசி அப்படிங்கிறதுனால சிரவண புத்திரதா ஏகாதசி என்றும் பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. மேலுமே குழந்தை வரம் தரும் ஏகாதசி அப்படிங்கிறதுனால புத்திரதா ஏகாதசி என சொல்லப்படுது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்குமா. ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் வாரி வழங்கும் விரதமாக இந்த ஏகாதசி விரதமானது சொல்லப்படுது. மேலுமே பாவிஷ்ய புராணத்தின்படி இந்த விரதத்தின் சிறப்புகள் மற்றும் விரதம் கடைபிடிக்கும் முறையும் யுதிஷ்டிரருக்கு பகவான் கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறாரு. மகிஜித் என்ற மன்னன் தனக்கு இருக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத குறைகள் அனைத்துமே நீங்கி வழி சொல்லும்படி ரிஷிகள் முனிவர்கள் உள்ளிட்ட பல பேர்த்தையும் அழைத்து கேட்டார். இறுதியாக லோகஸ் என்கிற ரிஷி மன்னருக்கு வழிகாட்டினார். முந்தைய பிறவியில் தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வந்த பசுவை கொன்று கன்றுக்குட்டியிடம் இருந்து தாயை பிரித்து பாவத்தின் காரணமாகத்தான் இந்த பிறவியில் மகிஜித் மன்னருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதாக சொன்னாங்க. பசுவை கொன்ற பாவம் நீங்கவும் குழந்தை வரம் கிடைக்கவும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மிகவும் பக்தியுடன் புத்திரதா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும்படி சொன்னாங்க. அதே மாதிரி ரிஷியின் வழிகாட்டுதலின்படி மன்னரும் அவரோட மனைவியும் ஏகாதசி விரதம் இருந்து குழந்தை வரம் பெற்றாங்க. மேலுமே புத்திரதா ஏகாதசி விரதம் குழந்தை வரம் தருவது மட்டுமல்லங்க, பாவங்கள் அனைத்துமே போக்கி ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் வழியை அருளும் விரதமாகவும் சொல்லப்படுது. பக்தி சிரத்தையுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தாலே மகிழ்ச்சி, அமைதி, செல்வ வளம் எல்லாமே கிடைக்கும். விரதம் இருப்பவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டி தெய்வீக அருளையும் மோட்சம் அடைவதற்கான வழியையும் காட்டும் உன்னதமான விரதமாகவும் சொல்லப்படுது. இந்த ஆண்டு பார்த்திங்களா புத்திரதா ஏகாதசி விரதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கடைபிடிக்கப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி பகல் 1:03 மணி வரைக்குமே ஏகாதசி திதியானது இருக்கிறது. மேலுமே ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விரதத்தை துவங்க ஆரம்பிக்கலாம். உபவாசமாக இருக்க முடிந்தவங்க விரதம் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவங்க தானியங்கள், அரிசி, வெங்காயம், அசைவம் எல்லாமே சேர்க்காம எளிமையான உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். பொதுவாகவே ஏகாதசி திதியை பார்த்திங்களா தசமி திதியில் துவங்கி துவாதசியில் நிறைவு செய்யறது தான் சிறப்பு. அதனால் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு பகல் பொழுதே விரதத்தை நீங்கள் துவங்கி ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 5:45 முதல் 8:20 வரைக்கும் மணியிலான நேரத்தில் பாராயணம் செஞ்சு நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். ஏகாதசி இன்னைக்கு பார்த்திங்களா பெருமாளோட சிலைக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தோ அல்லது பெருமாளோட படத்திற்கு பஞ்சாமிர்தம் படைத்தோ நீங்கள் வழிபடுறது நல்லது. மேலுமே மஞ்சள் நிற மலர்கள், பழங்கள் எல்லாமே படைத்து பெருமாளை மனதார நினைத்து வழிபட வேண்டும். பெருமாளோட
திருநாமங்களை விஷ்ணு சகஸ்நாமத்தையும் பாராயணம் செஞ்சு வழிபட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் நீங்கள் வழிபடுவதனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.